வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்ப ராசி மாசி மாத ராசி பலன்கள் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று எத்தகையான நற்பலன்களோ இல்லை அசுப பலன்களோ கிடைக்கப் போகிறது, பெறப்போகிறீர்கள் என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. கும்பராசிக்காரர்களுக்கு தொடர் கஷ்டங்களும் துன்பங்களும் பொருள் இழப்புகளும் உடல் நலத்தில் பாதிப்புகளும் அதிகப்படியான வேலை சுமையும் குடும்பச் சுமையும் உறவுகளால் எண்ணற்ற மன கஷ்டங்களும் இருந்தால் இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது, வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி பதிவின் இறுதியில் சொல்லப்படும். பரிகாரம் என்பது ஒரு மனிதனுக்கு மன நிறைவையும் நிம்மதியும் தரக்கூடியது. இறை வழிபாட்டால் பல வகையான கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம். அந்த பரிகாரங்களை பதிவின் இறுதியில் சொல்லப்படும். அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள் 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது, யாரிடமாவது வீணான வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது, பணம் கொடுப்பது இல்லை பெறுவது, இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதை செய்து வந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. கெட்ட நேரம்தான். 7.5 சனி என்றாலே பல வழியிலும் பாடாய்படுத்தி கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம்தான். இதை ஆரம்பத்தில் சர்வசாதாரணமாக நினைத்து இப்பொழுது எண்ணற்ற சிக்கல்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய பல கும்பராசிக்காரர்கள் இருக்கலாம். எல்லாம் நன்மைக்காகத்தான். அதற்காக மன கஷ்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் இன்னும் கொஞ்ச காலம். அதற்கு பிறகு உங்களாலேயும் வாழ முடியும், உங்களாலேயும் இழந்ததை பெற முடியும், உங்களாலேயும் போராடி வெற்றிகளை பெற முடியும். அனுபவம் என்கின்ற பாடம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி என்பதை அவ்வளவு எளிதில் பெற்றுவிட முடியாது என்பதற்காக சனி பகவான் சதி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் பொறுமையாக இருங்க. சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். சந்திராஷ்டம தினங்கள் என்பது வருகின்ற 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை பகல் 2:07 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது கும்பராசியான உங்களுக்கு சந்திராஷ்ட தினம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:51 துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கும்பராசியான உங்கள் ராசியிலேயே சுக்கிரன், சூரியன், புதன், ராகு 4 கிரகங்கள். ஒரு கிரகம் ஜென்ம ராசியில் இருந்தாலே, ஜென்ம ராசி என்பது உங்கள் ராசி, ஒரு கிரகம் ஜென்ம ராசியில் இருந்தாலே பல வகையான சிந்தனைகளும் குழப்பங்களும் நிம்மதியில்லாத சூழ்நிலையும் அலைச்சலும் திரிச்சலும் மன உளைச்சலும் இருக்கும். 4 கிரகம் இருக்கு, சும்மா இருக்குமா? மன நிம்மதி என்பது சற்றும் கிடைக்காமல் வீடு என்பது ஒரு வனம் போல தோன்றும். நிம்மதி இருக்காது. வீட்டை விட்டு வெளியில் போனால் போதுன்ற நிலைமையில் இருக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் குடும்பத்தில் 3வது மனிதனுடைய பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கை, அமைதி. கும்பராசிக்காரங்க அமைதியானவங்க. கும்பராசிக்காரங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தன்னுடைய கோபத்தையும் ஆத்திரத்தையும் அவசரத்தையும் பெரிதளவு வெளிப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள்ளவே சுமக்கக்கூடிய ஒரு சுமை தாங்கிகள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுடைய தன்மானத்தையே தொட்டு பார்க்கின்ற அளவிற்கு இல்லை சுட்டு பார்க்கின்ற அளவிற்கு
காலமும் நேரமும் கிரக நிலைகளும் சரியில்லாமல் இருப்பது தான் காரணம். எவ்வளவு நீங்கள் பொறுக்கிறீங்களோ அவ்வளவும் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை கொண்டு செல்வதற்குண்டான வழியாக இருக்கும். இம்மாதத்தில் பொறுமை மிக அவசியம். 2ஆம் ராசியில் சனி பகவான். சனி பகவானை பொறுத்தவரையில் எந்த இடத்துல இருந்தாலும் நிம்மதியை கொடுக்க போகிறதில்ல. 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தில் கையை வைப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. தன பிராப்தி என்பது அவ்வளவாக இருக்காது. மன நிறைவான வாழ்க்கை இருக்காது. இந்த காலகட்டங்களில் இறை நம்பிக்கை மிக மிக அவசியம். குரு பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு 6இல் இருந்தார். வக்கரம் பெற்று ராசிக்கு 5இல் இருக்கிறார். வக்கரம் பெற்று இருக்கின்ற காலத்தில் நன்மைகளை அதிகமாக செய்து விடுவார் என செய்ய மாட்டார். வக்கரத்தினுடைய பலனும் தரணும், அவர் 6ஆம் இடத்தினுடைய பலனையும் தரணும். இரண்டும் கலந்தே நடக்கும். தனலாபங்கள் என்பது கடுமையான போராட்டத்திற்கு பிறகு, அலைச்சலுக்கு பிறகு, உழைப்புக்கு பிறகு மெல்ல மெல்ல வந்து சேரும். திடீர் தனலாபங்களாக இருக்காது. உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மன அமைதி, பொறுமையாக இருங்க. அடுத்ததாக கேது பகவான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னாக்கா கேது பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் நன்மையை செய்ய போகிறதில்ல. 7ஆம் இடத்தில் இருக்கிறாரு. கணவன் மனைவியாக இருந்தாலும் எவ்வளவு அன்பும் அந்யோன்யமாக வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் இப்பொழுது ஒரே வீட்டில் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காத சூழ்நிலையும், பேசினால் பிரச்சனை வருமோ என்கின்ற பயமோ, எதை பேசுறது எதை பேசக்கூடாது, பேசினால் என்ன வருமோ என்கின்ற ஒரு அச்சமும் நடுக்கமும் பயமும் இருக்கத்தான் செய்யும். ராகு கேதுக்கள் மாற்றம் என்பது, குரு மாற்றம் என்பது இவ்வாண்டு, அதாவது 2026 10ஆம் மாதத்திலே அனைத்துமே இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. அடுத்ததாக செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு 12இல் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது வேலைக்கு உணவு உட்கொள்ள முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. தூக்கமே வந்தாலும் எந்த நேரத்தில் எது நடக்குமோன்ற பயமும் இருக்கும். அதே மாதிரி கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் 12இல் இருக்கிறார் என்றாலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் என்பதை விட வெற்றிக்காக கடுமையாக கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். சின்ன வேலையை கூட அதிகப்படியான உழைப்பை போட்டால்தான் சிறிது வருமானம் வரும். எல்லாம் மாறும். எல்லா வகையிலும் மாற்றங்கள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதற்கு இன்னும் ஒரு 8-9 மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான துன்பங்களும் தொல்லைகளும் மன கஷ்டங்களும் இருந்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நாங்கள் வருஷம் தவறாக செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். நிம்மதி இல்லைனாக்கா கஷ்டமான நேரத்தில் வேறு எங்கே போக முடியும்? மனுஷங்கிட்ட போனால் தான் இருக்கிறதெல்லாம் பிடிங்கி நம்பிச்சிடுறாங்க. அதனால தொட்டு நீங்கள் குலதெய்வத்தை பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு மன வேதனையாக இருக்குன்னாக்கா இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கிட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு மன நிறைவில்லைனாக்கா அருகில் உள்ள சிவன் ஆலயம் இல்லை பெருமாள் ஆலயம் அங்கே போய் ஒரு மணி நேரம் மனமுருகி வேண்டி வாங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய பலன் தராமல் இருக்கிறது என்றால் நவகிரகத்தை விட்டு அவர் வழியே கிடையாது. நவகிரகத்தை போய் 9 முறை வலம் அமைதியாக பொறுமையாக வேண்டி வணங்கி வந்தால் கஷ்டங்கள் இன்னும் சில மாதங்களில் விலகி நற்பலன்கள் நடக்கும், சந்தோஷம் பிறக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.